அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th நியூ புக் லெசன் 1 உயிரிடும் ஓம்பப்படும். இதுலேருந்து ஒரு 103 கேள்விகள் இருக்குது. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். 12th நியூ புக்கு லெசன் 1 இயல் 1ன்னு இருக்க 2 செய்யுள், ஒரு உரைநடை, ஒரு துணைப்பாடம், ஒரு இலக்கணம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். இளந்தமிழே ஆசிரியர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். தமிழ் மொழியின் நடை அழகியல் யார் அப்படின்னா தீசு நடராசன். தம்பி நல்லையப்பருக்கு எழுதுனது யார் அப்படின்னா பாரதியார். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே வா என்று பாடியவர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். கூண்டு அதனை உடைத்து எழுந்து சிங்கம் போல குளிர்பொதிகை தென் தமிழே சீறி வா வா என்று எழுதியவர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். செம்பருதி தமிழ்நாட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம் பாடினது யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். இலக்கண குறிப்பு தருக. செம்பருதி, செந்தமிழ், செந்நிறம் எல்லாமே பண்பு தொகைகள். சரிங்களா? முத்து தாய் அடுக்கு தொடர். சரிங்களா? சிவந்தி வினையச்சம், சிவந்தி வினை அச்சம். வியர்வை வெள்ளம் என்பது உருவகம், வியர்வை வெள்ளம் என்பது உருவகம். செம்பருத்தி பிரித்து எழுதுக. செம்மை கூட்டல் பருதி. வானம் எல்லாம், வானம் கூட்டல் எல்லாம். உன்னை அல்லால், உன்னை கூட்டல் அல்லால். செந்தமிழே, செம்மை பிளஸ் தமிழே. நிலவுப்பூ என்னும் கவித்துப்பு யாருடையது? சிற்பி பாலசுப்ரமணியம். அடுத்த கேள்வி. எம் அருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ ஏம்பிடாயே என்று எழுதியவர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். சரியா தவறான்னு கேட்டால் சரி. ஒரு கிராமத்து நதி என்னும் நூலிற்காக 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். எந்த நூல்? ஒரு கிராமத்து நதி. எத்தனை முறை? 2 முறை. சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் கவிதைகள் எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளன? ஆங்கிலம், கனடா, மலையாளம், மராத்தி, ஹிந்தி. சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் கவிதை நூல்கள் சிலவற்றை கூறுக. ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி. அடுத்து பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய உரைநடை நூல்கள் சிலவற்றை கூறுக. இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும், இளமல அல சிற்பி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 22வது கேள்வி. சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். சரியா தவறா? சரி. தமிழ் அழகியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா தீசு நடராஜன். தமிழ் அழகியல் என்னும் நூலின் ஆசிரியர் தீசு நடராசன். திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய திரு தீசு நடராசன் குறிப்பிடத்தக்கர் ஆவார். சரியா தவறா? சரி. தீசு நடராசன் அவர்கள் எங்கு தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து இருக்கிறார்? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். 26வது கேள்வி. தீசு நடராசன் அவர்கள் இயற்றிய நூல்கள் சிலவற்றை கூறுக. கவிதை என்னும் மொழி, தமிழ் அழகியல், தமிழின் பண்பாட்டு வெளிகள். சரிங்களா? இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகிற இலக்கணம் எது அப்படின்னா தொல்காப்பியம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கியம் தொல்காப்பியம். எழுத்தையும் சொல்லையும் போன்றே செய்யுளையும் ஓர் அமைப்பாக தொல்காப்பியம் கருதுகிறது. சரியா தவறா? சரி. மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை எவை அப்படின்னா ஓமம், உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி. இது எல்லாமே மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுகின்றன. எந்த தொன்மையான மொழியும் சமிக்கையிலிருந்தும் இசையில் இருந்துதான் தொடங்குகிறது. சரி. நடைபெற்றியலும் என்றும் நடைநவின்றொழுகும் என்றும் சில சொற்றொடர்களை கையாண்ட நூல் எது? தொல்காப்பியம். அந்நிலை மருங்கின் அறம் முதலாகிய மும்முதல் பொருள்களும் உரிய என்ப வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். சங்க இலக்கியம் அகத்திணை சார்ந்த செய்திகளையும் புறத்திணை சார்ந்த செய்திகளையும் பாடல் பொருளாக வடிவமைத்து உள்ளது. ஆக 5 திணைகளில் பேசுகிற தொல்காப்பியம் புணர்தல், பிரிதல் முதலான 5 திணைகள் இன்பம்
பொருள், அறம் ஆகிய அறவியல் இலட்சிய பொருள்களோடு இரண்டரை இணைத்து விடுகின்றது. அதுபோல் இன்னோரிடத்தில் பாவகைகள் ஆசிரியம் முதல் கொண்டு 4 என சொல்லிவிட்டு தொடர்கிறது. சரியா தவறா? சரி. கடந்தடுதானை மூவிரும் கூடி உடன்றனிர் ஆயினும் பரம்பு வளர்க்கு அரிதே வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். புறநானூறு. சரிங்களா? கடந்தடு தானை மூவிரும் கூடி உடன்றனிர் ஆயினும் புறம்பு வளர்க்கு அரிதே வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். புறநானூறு. 300 ஊர்த்தே தன் பரம்பு நன்னாடு 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். புறநானூறு. 300 ஊர்த்தே தன் பரம்பு நன்னாடு 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர். புறநானூறு. படா ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமுன் பேக் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். புறநானூறு. புண்ணின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். நற்றிணை. புண்ணின் புணராது பொருளே பொருள்வையின் பிறையின் புணராது புணர்வே. நற்றிணை. விந்தைக்கு தந்தை இவன் தந்தை தந்தை வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். 38. புறநானூறு. விந்தை தந்தைக்கு இவன் தந்தை வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். புறநானூறு. கிடை என்னும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்களில் சொல்லி அழைத்தவர் யார்? கி. ராசநாராயணன். ஒரு பண்பாட்டின் அடையாளமாக இருப்பது எது? சொல்வளம். ஒரு பண்பாட்டின் அடையாளமாக இருப்பது சொல்வளம். நீர்படு பசுவும் களம் என்பது எந்த நூலிலிருந்து வருகிறது? நற்றிணை. நீர்படு பசுங்கலம் என்பது எந்த நூலில் வருகிறது? நற்றிணை. இடுகவென்றோ சுடுகவென்றோ வழிபடுக இப்புகழ் வெய்யோன் தலையே வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். புறநானூறு. நடையியல் வடிவமைப்பின் பகுதிகளையும் முழுமையினையும் சார்ந்தே இருக்கிறது. அத்தகைய தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு சங்க இலக்கியமே முதன்மை ஆதாரம். சரி. நடையியல் வடிவமைப்பின் பகுதிகளையும் முழுமையினையும் சார்ந்தே இருக்கிறது. அத்தகைய தமிழ் அழகியல் கட்டமைப்பதற்கு சங்க இலக்கியமே முதன்மை ஆதாரம். சரி. கலைச்சொல் அறிக. சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம். ஃபிக்ஷன் புனைவு. பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு. அர்ச்சீவ் அப்படின்னா ஆவணம். மனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி. பிப்ளியோகிராஃபி நூல் நிரல். பாரதியின் கடிதங்கள் ஆசிரியர் யார்? ஆர். பத்மநாபன். இலக்கண உலகில் புதிய பார்வை டாக்டர் பொர்க்கோ. ஆசிரியர் அதாவது இலக்கண உலகில் புதிய பார்வை ஆசிரியர் யார்னா டாக்டர் பொர்க்கோ. தமிழ் அழகியல் ஆசிரியர் யார்? தீசு நடராசன். காட்டுவாத்து ஆசிரியர் யார்னா பிச்சைமுத்தி. நெல்லூர் அரிசி இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அகிலன். சுவரொட்டிகள் இதனுடைய ஆசிரியர் யார்னா முத்துசாமி. எண்ணத்தை வெளியிடுவதற்கும் சிந்தனை ஆற்றல் பெருகுவதற்கும் துணை நிற்பது எது அப்படின்னா தாய்மொழி. எண்ணத்தை வெளியிடுவதற்கும் சிந்தனை ஆற்றல் பெருகுவதற்கும் துணை நிற்பது எது அப்படின்னா தாய்மொழி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையின நானே. நன்னூல். சரிங்களா? நன்னூல். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ்குயிலே கூடி வா வா என்று பாடியவர் சிற்பி. அஞ்ஞான்று எள்ளி எழ ஞானாழி போதின் வாய் ஆழிவாரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி என்று கூறியவர் யார்? ஆறுமுக நாவலார். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் ஆறுமுக நாவலார். ஆறுமுக நாவலார் எங்கு பிறந்தார்? இவர் புலமை பெற்ற மொழிகள் எவை எவை? சரிங்களா? இவர் புலமை பெற்ற மொழிகள் தமிழ், வடமொழி, ஆங்கிலம். சரிங்களா? தமிழ் நூல் பதிப்பு, உரைநடை ஆக்கம், பாடசாலை நிறுவுதல், அச்சுக்கூடம் நிறுவுதல், கண்டன நூல்கள் படைத்தல், சைவ சமய சொற்பொழிவுகள் என பன்முக ஆளுமை கொண்டவர் ஆறுமுக நாவலார். சரி. ஆறுமுக நாவலார் அவர்கள் பதிப்பித்த நூல்களை கூறுக. திருக்குறள், பரிமேலழகர் உரை, சூடாமணி நிகண்டு, நன்னூல், சங்கர நமச்சிவாயர் விருத்தி உரை, இலக்கண நூல்கள், பூமி சாஸ்திரம் இவரால் ஆக்கப்பட்டவை. இது எல்லாமே இவர் பதிப்பித்திருக்காரு. நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆறுமுக நாவலார் அவர்களுக்கு நாவலர் என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார்? திருவாவடுதுறை ஆதீனம். பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் யார்? ஆறுமுக நாவலார்.
முச்செங்கங்குட்டி புதுப்புலவர் தமைக்கூட்டி என்று பாடியவர் யார்? கண்ணதாசன். முச்செங்கங்கூட்டி முதுபுலவர் தமைக்கூட்டி என்று பாடியவர் கண்ணதாசன். மக்கள் படைத்து காக்கும் அரிய ஒரு கலை என்பது மொழி. குழந்தையின் மன வளர்ச்சியோடு தொடர்புடைய வளர்ச்சி என்பது மொழி வளர்ச்சி. மொழி வரலாறு ஆசிரியர் யார் அப்படின்னா மூவான்னு வச்சுக்கலாம். மொழி வரலாறு வா, மொழி வரலாறு வா. ஆசிரியர் யார்னா மு வரதாசனார். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பவர் 1879 எந்த நூலை வெளியிட்டார்? வம்சமணி தீபிகை. வம்சமணி தீபிகை பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி வெங்கடேச எட்டப்பருக்கு எப்பொழுது கடிதம் எழுதினார்? ஆகஸ்ட் 6, 1919. வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக இளசைமணி என்பவரால் எப்பொழுது வெளியிடப்பட்டது? 2008. ஐயன் நின்னருளே அருங்கதி என்ன உய்ய இவன் வந்துட்டு என் தந்தையார் என்பது யார் யாருக்கு எழுதிய கடிதம்? எட்டயபுர ஜமீனுக்கும் பாரதி எழுதிய கவிதை கடிதம். பாரதி இன் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசுப்பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் யார்? பரளி சு. நெல்லையப்பர். பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசுப்பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் யார்? பரளி சு. நெல்லையப்பர். பரளி சு. நெல்லையப்பர் எந்த இதழ்களில் துணையாசிரியராக பணிபுரிந்தார்? சூரியோதயம், கர்மயோகி, லோகோபகாரி, தேசபக்தன். யாருடைய வாழ்க்கை வரலாறு பரளி சு. நெல்லையப்பர் எழுதியுள்ளார்? வஉசி. அடுத்து பரளி சு. நெல்லையப்பர் இயற்றிய கவிதை நூல்களை கூறுக. நெல்லைத்தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி. நெல்லைத்தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி. மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் இடம்பெற்றிருந்தது. சரியா தவறா? சரி. பாரதியாரை விட எத்தனை ஆண்டுகள் இளையவர் பரளி சு. நெல்லையப்பர்? 7 ஆண்டுகள். ஒரு உயிரின் 2 தலைகள் என்பது ஆணும் பெண்ணும். ஒரு உயிரின் 2 தலைகள் என்பது ஆணும் பெண்ணும். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள். தண்டி அலங்காரம், மரண அலங்காரம், குவளையானந்தம். அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் தொல்காப்பியம், வீர சோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம். அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று தண்டி அலங்காரம். ஓங்கி இடைவந்துயர்ந்தோ விளங்கி ஏங்கொள்ளி ஞாலத்து இருளகற்றும் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் தண்டி அலங்காரம். மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தண்டி அலங்காரம். இந்த பாடலில் என்ன அணி பயின்று வந்து உள்ளது? பொருள் வேற்றுமை அணி. இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின்பு வேறுபடுத்தி கூறுவது பொருள் வேற்றுமை அணி. இலக்கண குறிப்பு: வெங்கதிர் பண்பு தொகை. உயர்ந்தோர் வினையாளனையும் பெயர் இல்லாத இடைக்குறை. தண்டி அலங்காரம் எந்த வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது? காவிய தர்சம். தண்டி அலங்காரம் நூலின் ஆசிரியர் யார்? தண்டி. தண்டி எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிபி 12ஆம் நூற்றாண்டு. தண்டி அலங்காரம் நூலில் எத்தனை பெரும் பிரிவுகள் உள்ளன? பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல். ஆங்கவற்றுள் பிரித்தெழுதுக ஆங்கு கூட்டல் அவற்றுள். தனியாழி பிரித்தெழுதுக தனி கூட்டல் ஆழி. வெங்கதிர் பிரித்தெழுதுக வெம்மை கூட்டல் கதிர். எழுதும் போது ஏற்படும் பிழைகள் அதன் வகைகளை கூறுக. எழுத்து பிழை, சொற்பொருள் பிழை, சொற்றொடர் பிழை, பொதுவான பிழைகள். அடுத்து உயிரெழுத்துக்கள் வகைகள் எத்தனை? அவை 2 வகை. குறிலு, நெடிலு. மெய்யெழுத்துக்கள் வகைகள் எத்தனை? அவை 3 வகை. வல்லின மெய்கள், மெல்லின மெய்கள், இடையின மெய்கள். உயிர் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 216. தமிழில் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை. சரி. வல்லின மெய்யோடு சொல் முடியாது. அப்படி முடிந்தால் தமிழ்ச்சொல் அன்று என்று உணர்க. சரி. ஓகே, இந்த லெசனில் இந்த இயலில் நம்ம 103 கேள்விகள் பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு இயல் 2 பற்றி பார்க்கலாம். இது நம்ம சேனலை
தமிழ் டெஸ்ட் கொஸ்டின், அது மாதிரி இந்த டிஎன்பிசி குரூப் 4 கோர்ஸ்க்கு தான் வந்த டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வித் கொஸ்டினோட இருக்குது. இந்த கொஸ்டின் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் நம்பர் 9629905190க்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. பல்க் கொஸ்டினாக பே பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் குரூப் 4 கோர்ஸ் போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 2A கம்ப்ளீட் கோர்ஸ் போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 1 கம்ப்ளீட் கோர்ஸ் போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி.